ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ். உங்க மைண்ட் உங்களை காலை வரி விடுதா? இங்கிலீஷ் பேசும்போது வார்த்தையே வர்றது இல்லையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல நான் 2 சிம்பிள் ப்ராக்டிக்கல் சீக்ரெட் டிப்ஸ் டு அன்லாக் யோர் மைண்ட் அண்ட் பிகம் கான்ஃபிடென்ட் அண்ட் ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ். இதை தான் சொல்லி கொடுக்க போறேன். So all you serious ones, smart ones, watch the whole video. Subscribe பண்ணலையா? Subscribe பண்ணிக்கோங்க. And watch every video. Practice to become a spoken English expert. The first tip or the first secret is put yourself in a do or die situation. Do or die situation. இது அர்த்தம் என்னது? செய்துதான் ஆகணும், வேற வழியே இல்லாத சிச்சுவேஷன்ல நீங்க போட்டுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க. என்னோட எக்ஸாம்பிள் சொல்லட்டா? என்னோட ஸ்டோரி சொன்னீங்கன்னா சிரிச்சிருவீங்க நீங்க எல்லாரும். சோ ஒன் டே நான் கார் கத்துட்டு இருந்தேன். ஓகே, சோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எப்பவுமே டென்ஷனா இருக்கும். அதனால கார் ஓட்ட தெரிஞ்சவங்களே பக்கத்துலயே உட்கார வச்சுப்பேன். எங்க போனாலும் அவங்க கூட்டின்னு போறது. அது ஏதாவது சுச்சுவேஷன் கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா, ஐயோ இமிடியேட்டா அவங்க கிட்ட கார் கொடுத்துட்டு நம்ம உட்காந்துக்கிறது, அவங்க டிரைவ் பண்ண சொல்றது. சோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி ஒருத்தரை கூட்டிட்டு போனேன். ஆனா சடனா அவர் என்ன பண்ணாரு, இறங்கிட்ட பிறகு என்ன ஆச்சு, சோ ஐ ஹாவ் டு கோ ஹோம். பின்னாடி என்னோட குட்டி பையன் அவன் இருக்கிறான், நானும் தனியா கார் ஓட்டிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போகணும். சோ வீட்டுக்கு போற வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் இப்படி ஓகே, அங்க மேல ஏறிட்டுங்க, இங்க ஏறுறேன் பாருங்க, இங்க நின்னுடுச்சு. ட்ரீம் ஜாப், தட் இஸ் வை வி ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். அப்படிதானே? சோ ட்ரீம் ஜாபுக்கு 2 things. ஒன் இஸ் ATS ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே உங்களுக்கு தேவை. நான் ஹையரிங் ஹெச்ஆருங்க, எப்படி ஒரு ரெஸ்யூமே இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஐ வில் மேக் ஒன் ஃபார் யூ. சென்ட் யோர் ரெஸ்யூமே டு மீ அண்ட் ஆல்சோ ஜாயின் மை ஸ்பீக்கிங் கிளாஸஸ். 3 months you will become a confident, fluent English speaker. Email me. Okay, so let's continue. கார் ஏன்னா ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு, நான் ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு இருந்தேன், கார் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, பின்னால ஃபுல்லா டிராஃபிக். ஆனா நான் இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி விட்ட உடனே ஆஃப் ஆயிருது. ஏன்னா those days it is not automatic, it was a gear car. அப்போ கிளட்சை விட்ட உடனே கார் ஆஃப் ஆயிரும். பிரேக்ல இருந்து கால் எடுத்தோன்னு கார் பின்னாடி போகுது. அப்படியே ஃபுல்லாங்க டிராபிக் ஜாம். ஐயோ நான் சொல்லவே முடியாதுங்க, எனக்கு அப்படியே நடுங்குது, வேர்த்து ஊத்துது. பின்னாடி என் பையன் வேற அழுகுறான், மாமா வாட் ஹேப்பன்ன்றான் அவன். அப்புறம் என்ன பண்றது, அதுக்குள்ள போலீஸ்கார் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் ரோட்ல எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு, இது கார் வேற புது காரு. அத காரை யார்கிட்டயும் கொடுக்க முடியாது, நீங்க ஓட்டுங்கன்னு எப்படி நம்பி கொடுக்கறது? எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. அப்படியே என்ன பண்ணேன்னு, that is called a do or die situation. I must do it, no option. That is called do or die. என்ன பண்ணேன், ஜஸ்ட் அப்படியே ஐயோ ஏசப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணி மெதுவா அப்படியே கிளட்சை விட்டு பிரேக்கையும் விட்டு டக்குன்னு போயிட்டேங்க. அந்த பக்கம் ஏத்தி அந்த சைட்ல போய் ஒரு பக்கமா நின்னுச்சு காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா I did it at that moment. That is called a do or die situation. அன்னைக்கு கத்துக்கினது நான் ஃபுல் டிரைவிங் கிளாஸ்ல கத்துக்கல, எதுவுமே கத்துக்கல. ஆனா that moment, you know what happened, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பிரெயின் இருக்கு. அந்த பிரெயின், அதுல ஒரு பார்ட் இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வில் கெட் ஆக்டிவேட்டட். அது நம்மள எப்படியாச்சும் சக்சஸா மாத்திரும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இங்கிலீஷ் சிச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரைட்டுங்க, டூ ஆர் டை சிச்சுவேஷன் தெரிஞ்சாச்சா? Use that and learn English. Okay, now before we move on, let's talk about a quiz question. Last time கேட்டது நிறைய பேர் ஆன்சர் கொடுத்தீங்க. I'm so happy. Go forward is the correct answer. Okay, so today the quiz question is a fill in the blank. இது உங்களுக்குங்க. You have to do this to improve in English now. Okay, two words I will give you and one fill in the blank sentence. I dash call you tomorrow. First option will, second option would. Which is the correct word? Fill in the blank and write your answer in the comments. This is for you to improve. Take time for yourself. All right, now let's move on to the second tip. Second secret tip என்னன்னா,
I am going to tell you that when you are speaking and you do not remember a particular word, என்ன பண்ணலாம்? Use substitute English words. So let me tell you, for every word, எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸ் இருக்கும். அட்வான்ஸ் வேர்டு இருக்கும், சிம்பிள் வேர்டு இருக்கும், இன்டர்மீடியட் வேர்டு இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு அழகான நல்ல வார்த்தை கத்துக்கினீங்க, மீனிங் கத்துக்கினீங்க, எவ்ரிதிங், பட் அதை யோசிக்கும் போது வராது. அப்ப என்ன பண்ணணும்? You should not stop. Yes, you should not stop. Let me tell you why. Because when you stop, and the flow stop ஆயிரும், அந்த fluency போயிரும், அந்த கான்ஃபிடன்ஸ் போயிரும், அப்புறமா வந்து என்ன பேசுறோன்ட்டு நம்மளுக்கே தெரியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ வாட் ஷுட் யூ டூ? நீங்க வந்து அந்த வார்த்தைக்கு பதில் வேற ஒரு சிம்பிளான ஈஸியான வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போறாங்க. சப்போசிங் யூ லேர்ன் த வேர்ட் எக்ஸிலரேட். எக்ஸிலரேட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ எக்ஸிலரேட் ஆகுது ஞாபகமே வரல. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் சே, instead of saying I am exhilarated, you can say I am extremely happy, or you can use I am thrilled. So you got two different words. Okay, so don't stop, just use another word. ஏங்க எங்களுக்கு ஒரு வார்த்தையே தெரியலங்க, நீங்க என்னமோ சப்ஸ்டிடியூட் எல்லாம் சொல்றீங்க. கரெக்ட். why don't you know? Because you are not practicing. அப்பனா உங்களுக்கு வந்து வார்த்தையே இல்ல, அதனாலதான் உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் தெரியல. இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து in some way or the other we are kids. ஓகே, நான் வந்து தமிழ்ல கிட், எனக்கு வந்து எழுதுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா, நான் ஐம் ஜஸ்ட் லேர்னிங். அண்ட் யூ பீப்புள் ஆர் கிட்ஸ் இன் இங்கிலீஷ். வை? கிட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் a few words அவங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளேயே அவங்க சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க. இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் மோர், and you have to learn synonyms, you have to learn similar words, different meaning words. அப்போதான் you can use this. So what I suggest is, get out of your comfort zone into your effort zone. As I always say, be confident and be consistent in your English learning journey and enjoy your journey. அப்போதான் you can become an English pro. See, I'm going to leave a video for you where I have taught you how to practice from zero to fluency. How to go. அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். It is a very famous video and everybody loves it. You also need to watch it if you haven't. Continue practicing and I will see you next time. God bless.